வணக்கம் தோழர்களே, இது கல் பதிப்பகத்தின் கசடர கல் வலைதள ஊடகம். பார்த்து பயன்பெறுங்கள், பகிர்ந்து ஆதரவு கொடுங்கள். நட்புடன் நான் உங்கள் ஐயனாரப்பன். தோழர்களே, மற்றொரு பயனுள்ள வீடியோ டுட்டோரியல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட சந்தேகங்கள் மற்றும் மேலான கருத்துக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தோழர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி கிளாம்ப் வித் வி பிளாக் இதோட சாலிட் மாடல், சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எப்படி வரையலாங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது: வி பிளாக், சி கிளாம்ப் அண்ட் ஸ்க்ரூ. முதல்ல வி பிளாக் வரையலாம். இந்த வி பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ஆக்சஸை பொறுத்து சிம்மெட்ரிக்காக இருக்குது, 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. அதில் என்ன பண்ணால் ஒரு பகுதி மட்டும் வரைஞ்சிட்டு அதை வந்து அந்த வெர்டிக்கல் ஆக்சஸை பொறுத்து மிரர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 75 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒரு பகுதி இருக்குது இல்லைங்களா, அது இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அதில் முதல்ல இதை எப்படி வரையிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பிளேனில் வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூ கிளிக் பண்ணுங்கள், அதில் பார்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அதனால் ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரூடட் பாஸ் இல்லை ஃப்ரண்ட் பிளேன் வரையணும். ஃப்ரண்ட் பிளேனில் வரைய போகிறோம், அதில் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன், சென்டர் லைன் வரையலாம். லைனில் வந்து சென்டர் லைன். ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ஓகே, அடுத்து தோராயமாக இந்த லைன்ஸ் எல்லாம் வரையலாம். லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன், அப்புறம் ஒரு இன்க்ளைன்டு லைன், அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன், அப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன், அகைன் a vertical line, ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு இன்க்ளைன்டு லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன். இப்போ இதோட டைமென்ஷன்ஸ்லாம் வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ், முதல்ல வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ்லாம் குறிக்கலாம். ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 54 mm. ஓகே, அடுத்து இந்த கோட்டோட நீளம் மட்டும் 22 mm. அப்புறம் இந்த கோட்டோட நீளம் மட்டும் 10 mm. அதுக்கப்புறம் இந்த கோட்டிலேருந்து இந்த கோடு வரைக்கும் 14 mm. அதே போல் இந்த கோட்டிலேருந்து இந்த கோடு வரைக்கும் 20 mm. ஓகே, அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் டைமென்ஷன்ஸ்லாம் குறிக்கலாம். இந்த கோட்டோட நீளம் வந்து 6 mm. இந்த கோட்டோட நீளம் வந்து 14 mm. அப்புறம் இந்த கோட்டோட நீளம் வந்து 2 mm. அதே போல் இந்த கோட்டோட நீளம் வந்து 2 mm. அப்புறம் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 45 டிகிரி. அதே போல் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் உள்ள ஆங்கிள் 45 டிகிரி. ஓகே, இப்போ ஒரு பாதி வந்து வரைஞ்சாச்சு. இதை வந்து மிரர் பண்ணலாம். இந்த வெர்டிக்கல் ஆக்சஸை பொறுத்து மிரர் பண்ணலாம். இப்போ மிரர் என்டிட்டிஸ் டு மிரர் எல்லாத்தையுமே தான் மிரர் பண்ணணும். ஆனால் எல்லா ஆப்ஜெக்டையும் விண்டோ செலக்ட் பண்ணி விண்டோ ஆப்ஷன் மூலம் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து மிரர் அபவுட். ஸோ எந்த ஆப்ஜெக்டை பொறுத்து மிரர் பண்ணணும், இந்த லைனை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதோட ப்ரிவியூ இங்கே காமிக்குது. இது சரியாக தான் இருக்குது, அதனால் செலக்ட் ஓகே. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு ரீஜனுங்கிறத காமிக்கிறதுக்காக இது மாதிரி ஷேட் பண்ணி காமிக்கும். இப்போ இதை வந்து நம்ம 75 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அதில் எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போது இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சி கிளாம்ப் வரையணும். அதுக்கப்புறம் ஒரு
ஸ்க்ரூ வரையணும். இந்த சி கிளாம்ப் வந்து இதோட மையத்தில் தான் வரையணும். அதனால் இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது 2 பக்கமும் அந்த அச்சுக்கு, அதாவது இந்த பிளேனுக்கு 2 பக்கமும் சமமாக வரா மாதிரி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே இந்த பிளைண்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பதிலாக மிட் பிளேன் அப்படின்னு மாற்றணும். பாருங்கள், மிட் பிளேன் போட்டதும் இந்த பக்கம் சமமான தூரத்தில் எக்ஸ்ட்ரூட் ஆகுது. மொத்த எக்ஸ்ட்ரூஷன் டிஸ்டன்ஸு, அதாவது ஹைட் ஆஃப் எக்ஸ்ட்ரூஷன் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்து 75 mm. ஸோ 75 mm போட்டோம்னா இந்த பக்கம் 37.5, இந்த பக்கம் 37.5 mm, ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். ஓகே, இப்போது வி பிளாக் வரைஞ்சாச்சு. சி கிளாம்ப் வரையலாம். இந்த சி கிளாம்ப் பார்த்திங்கன்னா ஒரு 2 லைன் வந்து இதோட ப்ரொஃபைலில் ஒட்டி இருக்குது. அதனால் இந்த ப்ரொஃபைல்லையே நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃப்ரண்ட் பிளேனில் சென்டரில் வரைய போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டூ. இப்போது இந்த ஸ்க்ரீனுக்கு பர்பண்டிகுலராக இந்த பிளேன் வந்து வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ரூடட் பாஸ், இந்த ப்ரொஃபைல், இந்த லைன் 3 லைன் தேவை நமக்கு இதிலேருந்து. அதில் இந்த லைனே வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் பிளேனில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் என்டிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அது போட்டு என்டிட்டிஸ் டு கன்வெர்ட், எது இந்த லைன் வேணும், இந்த லைன் வேணும், இந்த லைன் வேணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அதில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா, அந்த பிளேனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டுருக்கும். திரும்ப ஃப்ரண்ட் பிளேன் நார்மல் டூ. இப்போது இதுலேயும் வந்து நம்ம ஒரு வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்து மிரர் பண்ணணும். அதனால் ஒரு ரெஃபரன்ஸ் லைன், சென்டர் லைன் வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் பர்பண்டிகுலராக ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ லைன், இப்போ எக்ஸாக்டாக இந்த மிட் பாயிண்ட்டை பிடிக்கக்கூடாது, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி பிடிக்கணும். ஓகே, ஒரு கீழ் நோக்கி ஒரு வெர்டிக்கல் லைன், அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன், அப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கேருந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அகெயின் இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். சரி, இப்போ இந்த லைனை வந்து தேவையில்லாத போர்ஷனை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த கோட்டில் பார்த்திங்கன்னா இந்த கோடு வந்து தேவையில்லை, அதனால் ட்ரிம் என்டிட்டிஸ், இது தேவையில்லை. ஓகே, இப்போது இதோட டைமென்ஷன்ஸ் வந்து மாற்றி அமைக்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ், இந்த கோட்டோட லென்த் வந்து 2 mm, அதுக்கப்புறம் இந்த கோட்டோட லென்த் வந்து 12 mm, இந்த கோட்லேருந்து இந்த கோடு வரைக்கும் 28 mm. இப்போ இந்த ப்ரொஃபைலில் வந்து அப்படியே மிரர் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் மிரர் பண்ணிக்கலாம். மிரர் என்டிட்டிஸ், இந்த கோடெல்லாம் மிரர் பண்ணணும். மிரர் அபவுட் திஸ் லைன். ஓகே, செலக்ட். ஓகே, அடுத்து இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை வந்து சென்டராக வச்சு 2 சர்க்கிள் வரையலாம். சர்க்கிள், ஸோ இந்த மிட் பாயிண்டில் இருந்து ஒரு சர்க்கிள், அகெயின் அனதர் சர்க்கிள். இந்த சர்க்கிளோட டைமென்ஷன்ஸ் மாற்றி அமைக்கலாம். இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் 22 mm, ஸோ டயாமீட்டர் 44. அவுட்டர் சர்க்கிள் வந்து ரேடியஸ் 32 mm, ஸோ டயாமீட்டர் இஸ் 64 mm. ஓகே, இப்போது தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் என்டிட்டிஸ், இந்த அவுட்டர் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா இது தேவையில்லை, இது தேவையில்லை. இன்னர் சர்க்கிளில் இது தேவையில்லை. அதே போல் இந்த பக்கம் இது தேவையில்லை, இது தேவையில்லை. ஓகே, இந்த லைனை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம்.
அதே போல் இங்கே இந்த பக்கத்தில் இந்த லைன் தேவையில்லை, இங்கே இருக்கிற லைனு அதில் ட்ரிம் என்டிட்டிஸ் தேவையில்லை. ஓகே, அதே போல் இந்த லைன் தேவையில்லை, அது டெலீட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த லைன் தேவையில்லை. அடுத்து ஃபில்லட் பண்ணலாம். ஃபில்லட் ரேடியஸ் வந்து 3 mm. கார்னர் செலக்ட் கார்னர், இந்த கார்னர் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அதே போல் இந்த கார்னர் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இங்கே டாப் சர்ஃபேஸில் ஒரு லைன் வரையணும். அது வந்து 2 பக்கமும் சமமாக வரையணும். அதனால் இதை வந்து அப்படியே இழுத்து விட்டுக்கலாம். ஃபில்லட் முடிஞ்சிச்சு, சில ஓகே கொடுத்துக்கலாம். இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போது இது 2 பக்கமும் ஈக்குவலாக வர மாதிரி ஒரு லைன் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா மிட் பாயிண்ட் லைன் வரைஞ்சி இப்போ செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து லைன் வரைஞ்சி 2 பக்கமும் சமமாக அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். இதோட டைமென்ஷன்ஸ் மாற்றி அமைச்சிக்கலாம். இது வந்து 19 mm. அதே போல் உயரம் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ உயரத்தில் இருக்குது, இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் உள்ள உயரம் 66 mm. ஓகே, அடுத்து இந்த லைனோட எட்ஜிலேருந்து இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், அதே போல் இந்த லைனோட எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். இப்போ தேவையில்லாத போர்ஷன்ஸ் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் என்டிட்டிஸ், இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. இப்போ இந்த கார்னரில் வந்து ஃபில்லட் வரையலாம். அங்கே ஃபில்லட் ரேடியஸ் வந்து 5 mm. ஓகே, இந்த கார்னர், அதுக்கப்புறம் இந்த கார்னர். ஓகே, செலக்ட். ஓகே, ஃபில்லட் வரைஞ்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு ரீஜனாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் விடுபட்டு போயிருக்கு. அதனால் லைன் இதை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரையலாம். ஓகே, இப்போ இது க்ளோஸ்டு ரீஜனாக மாறிடுச்சு. கிளிக் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஓகே, இப்போ வந்து இதை 20 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். அதே போல் மிட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மிட் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு 20 mm டெப்த் வந்து 20 mm. ஓகே, மிட் பிளேன்லேருந்து இந்த பக்கம் 10 mm, இந்த பக்கம் 10 mm எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஓகே, செலக்ட். ஓகே, ரைட். ஸ்பேஸ் பார் அழுத்தனா இது மாதிரி ஒரு ஓரியன்டேஷன் டூல் பார் வரும். அதில் ஐசோமெட்ரிக் வியூ வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சி கிளாம்ப் வரைஞ்சாச்சு. இந்த சி கிளாம்புக்கு மேலே வந்து ஒரு ஹோல் இருக்குது, M12. அதனால் 12 mm டயமீட்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹோல் வரையலாம். அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நார்மல் 2 போட்டுக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணணும். அதனால் எக்ஸ்ட்ரூடட் கட் அது போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரூடட் கட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட டயமீட்டர் ஸ்மார்ட் டயமீட்டர் இஸ் 12 mm. ஓகே, தென் எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நீண்டிருக்கு. அதனால் இதே போதும். இல்லைன்னா இங்கே அளவு கொடுக்கலாம். 20 mm இருக்குது. 20 mm இந்த லெங்த் வந்து 20 mm தான் இருக்கும். 20 mm குறைவாக தான் இருக்கும். அதனால் அதோட கொஞ்சம் அதிகமான அளவு கொடுக்கலாம். ஸோ இங்கே வரைக்கும் தெரியுது இல்லைங்களா, அதனால் அப்படியே விட்டுட்டோம்னா கூட சரியாக போயிடும். இல்லைன்னா இங்கே சம் 25 mm. ஓகே, இப்போது இது வந்து கட் பண்ணி அந்த போர்ஷனை வந்து எடுத்துரும். செலக்ட். ஓகே, பார்த்திங்கன்னா இங்கே ஹோல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த ஸ்க்ரூ வரையலாம். இந்த ஸ்க்ரூ வந்து ரிவால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சி அதை 360 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். அதுவும் ஃப்ரண்ட் பிளேனில் தான் வரையணும். அதனால் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி நார்மல் 2. இது வந்து பார்த்திங்கன்னா ரிவால்வ்டு பாஸ். ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கலாம். ஆரிஜினிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன், வெர்டிக்கல் லைன். அடுத்து லைன், ஒரு ஹாரிசான்டல் லைன், and then a vertical line, and then a horizontal line, அப்புறம் ஒரு vertical line, அப்புறம் ஒரு சின்ன horizontal line, ஒரு vertical line, again a horizontal line, vertical line. Okay, then close the region. இப்போ டைமென்ஷன்ஸ் மாற்றி அமைக்கலாம். முதல்ல ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ்லாம் அமைக்கலாம். இந்த கோடு வந்து 11 mm. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த கோடு வரைக்கும் 5 mm. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த கோடு வந்து 6 mm. அதுக்கப்புறம் கீழே இந்த கோடு வந்து 5 mm. ஓகே, இப்போ வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ்லாம் குறிக்கலாம். இந்த கோடு வந்து 10 mm. அதுக்கப்புறம் இந்த கோட்டில் இருந்து இந்த கோடு வரைக்கும் 48 mm. இந்த கேப் வந்து 2 mm. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த கோடு வரைக்கும் 16 mm. ஓகே, இப்போ இந்த ப்ரொஃபைல் வரைஞ்சாச்சு. இதை அப்படியே வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். செலக்ட் எக்ஸிட் ஸ்கெட்ச், 360 டிகிரி, ஆக்சிஸ் ஆஃப் ரெவல்யூஷன் இது செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 360 டிகிரி அது வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. ஓகே, செலக்ட். ஓகே, அவ்வளோதான். இப்போது ஸ்க்ரூவும் வரைஞ்சாச்சு. இப்போ கம்ப்ளீட் சாலிட் மாடல் வந்து உருவாக்கியாச்சு. இது வந்து வி பிளாக், சி கிளாம்ப், ஸ்க்ரூ, ஸ்பேஸ் பார், ஐசோமெட்ரிக். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஒரு 3D பிரிண்டிங் மூலமாக இதோட ப்ரோட்டோடைப் உருவாக்கணும் அப்படின்னா இது வந்து .stl ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். அதனால் ஃபைல் சேவ் ஆஸ் இதில் பார்த்தோம்னா சேவ் ஆஸ் டைப்பு, அதில் stl அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, வி பிளாக் வித் சி கிளாம்ப். ஓகே, சேவ். இதுக்கு வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து .stl ஃபைல் உருவாகியாச்சு. இதை வந்து ஒரு ஸ்லைசிங் சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3D பிரிண்டிங்க்கு அந்த ஃபைலை CNC கோடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதோட ப்ரோட்டோடைப் மாடல் வந்து உருவாக்கலாம். தட்ஸ் ஆல். தோழர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து பயனடைய செய்யுங்கள். இதே போன்ற டுட்டோரியல் வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு பயனுள்ள வீடியோ மூலம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.